Hi, hello, வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3-in-1 whitening facial தான் பார்க்க போறோம். ஃபேஷியல் பண்ணும்போது ஓ மை காட் ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப என்னோட ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் பிஃபோரும் ஆஃப்டரும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சூப்பரான டிஃப்ரெண்ட் கிடைக்குது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் பிம்பிள்ஸ் அந்த வெயில் காலத்துலலாம் வர பொறியாக வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு ஃபேஷியல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து அடிக்கடி நாங்கள் வெயிலில் போகிறோம், அடிக்கடி வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து டல்லாகுது, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, முகம் ஃபுல்லாக பொறியாக வருது, அங்கங்கே டார்க்னஸ் ஆகுது, மெயின் இந்த வாயை சுற்றி இந்த உதட்டில் வந்து அவுட்லைன் மட்டுமே ரொம்ப டார்க் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு ஃபேஷியல் மட்டும் பண்ணி பாருங்க, சும்மா தகன்னு மின்னுவீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்டர் முடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காகவும் டல்லாகவும் நிறைய பிக்மெண்டேஷனும் உண்டாயிருச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபேஷியல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும், அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து நல்ல பழுத்த பழம், தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஏழைகளின் ஆப்பிள் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூகுளில் வந்து இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வந்து தக்காளியில் ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்ல உள்ள டார்க்னஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த வெயில் காலத்தில் பொறியாக வர்றதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பிம்பிளை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் டர்னெல்லாம் வந்து ஒரே நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தக்காளி பழத்தை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தக்காளி வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நான் 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பால் வச்சு முகத்தை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்டாக வந்து நம்ம இந்த ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியில் சீனி அதாவது ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக நம்ம வந்து தக்காளி ஃபுல்லாக டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் நல்லா டிப் பண்ணிவிட்டேன், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக ஈவனாக நம்ம அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். என் ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து பால் வச்சு நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு அந்த டெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் கிட்டத்தட்ட வந்து நல்லாவே வந்து பாலை வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரப்பும் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸு. த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இன்னொரு பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நிறைய நல்லா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ஹனியை போட்டு நம்ம தக்காளியோட நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குறோம். இந்த 3 ஸ்டெப்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு மெயின் வந்து இந்த மசாஜ் தான். தக்காளியை வச்சு மசாஜ் பண்ண முடியல அப்படின்னா நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 2 கையில் பிழிஞ்சிட்டு கையில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது என்னோடய ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து மை காட் சூப்பர்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் எனக்கு கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுத்த இந்த ரெமடியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சம்மர் டைமில் சொல்லவே வேணாம், நம்ம ஃபேஸ் வந்து சும்மாவே டர்ன் ஆகிடும். அதுக்கு இந்த ஃபேஷியல் பண்ணும்போது ஓ மை காட் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.